இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தோமுச எனப்படும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை திமுகவின் தொழிற்சங்கமாகும். மாநகர் போக்குவரத்து கழகத்தில் தோமுச தொழிற்சங்கம் மாநகர் போக்குவரத்து ஊழியர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்துக்கான நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது. நிர்வாகிகள் தேர்தலை நடத்துவதற்கு பழைய நிர்வாகிகள் முட்டுக்கட்டையாக இருந்து வந்துள்ளனர். இதனால் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கு தோமுசவில் நிர்வாகிகள் இல்லாத நிலை இருந்தது. அதனால் மாநகர போக்குவரத்து கழகத்தில் தோமுச செயல்பாடு முடங்கியது. இதை கருத்தில் கொண்ட திமுக தலைமை தற்காலிக புதிய நிர்வாகிகளை அறிவித்தது. கொளத்தூர், பெரம்பூரைச் சேர்ந்தவர்கள் தற்காலிக நிர்வாகிகளாக செயல்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்த பழைய நிர்வாகிகளே அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை நிர்வாகிகளாக செயல்படுவார்கள் என திமுக தலைமை நேற்று திடீரென அறிவித்தது. இதனையடுத்து நேற்று மாலை பல்லவன் சாலையில் உள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்திற்கு பழைய நிர்வாகிகள் படை திரண்டு வந்தனர். இதை அறிந்த பழைய நிர்வாகிகள் அலுவலகத்தில் அவசரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். புதிய நிர்வாகிகள் அலுவலகத்தில் நுழைந்ததும் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடியில் முடிந்தது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர். நாற்காலிகளை எடுத்தும் அடித்தனர். இறுதியில் தற்காலிக நிர்வாகிகளை புதிய நிர்வாகிகள் அலுவலகத்தை விட்டே விரட்டி அடித்தனர். தோமுச அலுவலகத்தில் இருதரப்பு நிர்வாகிகள் பயங்கர மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பல்லவன் இல்லத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. திமுக தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்து 2 ஆண்டுக்கு மேலாகியும் தேர்தலை நடத்த முடியாமல் திணறும் திமுக தலைமையை எதிர்க்கட்சி தொழிற்சங்கத்தினர் வறுத்தெடுக்கின்றனர்.